Construct a flowchart to find whether the given number is positive integer, a negative integer or a zero. Write step by step process. ஓகேவா? இப்ப நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் முதல்ல ஃப்ளோ சார்ட் போடுறேன். அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ளோ சார்ட்ல முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்ட்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இன்புட் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் a flow chart whether a given number. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? assign the value x given number. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இங்க எழுதுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து assign the value x. அதாவது எக்ஸ்ன்ற இன்புட்டை நீங்க கொடுக்குறீங்க. இன்புட்டுக்கு எப்பயுமே என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா parallelogram போடணும். ஓகே, இன்புட் should be parallelogram. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட். இப்போ நீங்க இன்புட் வந்து என்னது? இன்புட் இஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? given number is positive integer, negative integer or zero அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? டெசிஷன் மேக்கிங். சரியா? டெசிஷன் மேக்கிங் எப்பயுமே எதுல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ராம்பஸ் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் டெசிஷன் மேக்கிங். இப்போ நம்ம என்ன டெசிஷன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டெசிஷன் செக் x is greater than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? x greater than 0 நம்ம இங்க எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x வந்து greater than 0வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம greater than 0க்கு yes. இந்த பக்கம் போனா என்னது? yes. சரியா? greater than 0க்கு yes இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்? print x is a positive number. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா என்னது? அவுட்புட். இது இன்புட் எக்ஸ். இப்போ இது வந்து அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா parallelogramல இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ் ஜீரோனா நமக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் நம்பர் வேணும், நெகட்டிவ் நம்பர் ஒன்று வேணும், ஜீரோ வேணும். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா கண்டிப்பா இது என்னது? பாசிட்டிவ் நம்பர். அப்போ நம்ம என்ன இங்க பிரிண்ட் பண்றோம்? பிரிண்ட் எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங்ல எப்பயுமே என்ன இருக்கும்? எஸ் ஆர் நோ இருக்கும். இப்போ நம்ம எஸ் ஆர் நோல இப்போ எஸ்னா பாசிட்டிவ் நம்பர். இப்போ பாத்தீங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, நோன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா இது இந்த பக்கம் போயிடும். இப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவானா நோ அப்படின்னு கேட்டா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ கிரேட்டர் தென் ஜீரோ இல்ல அப்படின்னா என்னது அடுத்தது? எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவா? சரியா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இல்லைன்னு சொல்லிட்டோம், நோன்னு சொல்லிட்டோம். அப்போ என்னது? எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் லெஸ் தென் ஜீரோனா என்ன நம்பர் இருக்கும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். சரியா? இப்ப இங்க என்ன பண்ணும்? பிரிண்ட் எக்ஸ் இஸ் a நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? சோ இது புரிஞ்சுக்கணும். இதுதான் டெசிஷன் மேக்கிங். இந்த மாதிரி ராம்பஸ் மாதிரி போட்டா டெசிஷன் மேக்கிங். எக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? கிரேட்டர் தென் ஜீரோவா? இதுல நமக்கு எதுவுமே கன்க்ளூஷன்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ரைட்டிங் தான். எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவா? ஆமா, கிரேட்டர் தென் ஜீரோனா அது கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பரா இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவா? இல்ல அப்படின்னா அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவா? அப்படின்னா எஸ். எஸ்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் இஸ் a நெகட்டிவ் நம்பர். இப்போ நோ. எக்ஸ் இஸ் லெஸ் தென்க்கும் வந்து என்னது? நோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னது? எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவும் கிடையாது, எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவும் கிடையாது. அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ.
ஸோ அப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே நோ ரெண்டுத்துக்குமே நோ. இது எக்ஸ் கிரேட்டர் தெனுக்கும் நோ, எக்ஸ் லெஸ் தெனுக்கும் நோ அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன போடுறோம், எக்ஸ் இஸ் அ பிரிண்ட் எக்ஸ் இஸ் அ எக்ஸ் இஸ் 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? இப்போ லாஸ்டா மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன போடணும், எண்ட் போடணும். எண்ட். கிளியரா? பாருங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, construct a flowchart to find whether the number is positive, negative or 0ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்புட் வந்து எக்ஸ்ன்னு குடுக்குறோம். இன்புட் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்புட் should be parallelogram. சரியா? அதே மாதிரி இந்த ராம்பஸ் எப்படி இருக்கும்னா டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்னா என்னது? அதுல ராம்பஸ்ல எப்பயுமே எஸ் ஆர் நோ ஒண்ணு வந்துரும். ப்ராசஸிங்னா என்னது? ரெக்டாங்கிள். அப்போ அதுல என்ன நடக்குதோ அதை ப்ராசஸ் பண்றதுதான் ரெக்டாங்கிள். ஆனா பேரலோகிராம் எதுக்கு? இன்புட்டுக்கும் உண்டு. இது வெளியில வர்றது என்னது? அவுட்புட். அவுட்புட்டுக்கும் நம்ம என்ன பண்றோம்? பேரலோகிராம் போடுறோம். சரியா? ப்ராசஸிங்க்கு நம்ம ராம்பஸ் போடணும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அசைன் த வேல்யூ எக்ஸ் கொடுத்துட்டோம். இஃப் செக் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எஸ், எஸ்ன்ற ஆன்சர் வந்ததுன்னா ஓகே. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, நெக்ஸ்ட் ஸ்டெப் எஸ்ன்ற ஆன்சர் வந்ததுன்னா இஃப் எஸ் பிரிண்ட் எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், எஸ்ன்னு வந்ததுன்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இந்த வந்து அவுட்புட், இதெல்லாம் என்னது அவுட்புட், எது parallelogram. Print x is a positive integer. சரியா? if s known வந்ததுன்னா check x is greater than 0, s ன்னு வந்ததுன்னா print x is a positive number, no அப்படின்னு வந்ததுன்னா check, திரும்ப என்ன பண்ணணும், check x is less than 0வா, x less than 0வா அப்படின்றது செக் பண்ணணும். அப்போ இப்போ இதை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். if no means, சரியா, check x is greater than 0, less than 0 வந்துன்னா இப்போ s வந்ததுன்னா less than 0னா என்னது, print x is a negative integer. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவே if no, s ன்னு வந்ததுன்னா x is a negative integer. ஆனா if no ன்னு வந்ததுன்னா print x is equal to 0. x is equal to 0. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக் ப்ரோக்ராம் ரைட்டிங்க்கு, இதுதான் பேசிக். கிளியரா? டெசிஷன் மேக்கிங், அப்புறமா என்ன பிரிண்ட் பண்ணணும், லாஸ்டா எண்ட்.